இருக்கு, நான் பார்த்துருக்கேன். நடுவரவர்களை நானும் ஒரு விவசாயியா இருக்கிறதுனால நம்ம இன்னும் மங்களத்தினுடைய மக்களுக்கு எங்க தோட்டத்திலிருந்து கொண்டு அந்த பருத்தி பூவா உங்க பாதத்தில் வைக்கிறேங்க. என்ன இவ்வளவு ஊருக்குள்ளே பருத்தி பூ கொண்டு வந்து போடுறேன்? நீங்க கேட்கலாம், வாசம் கொடுக்குற பூ 1000 பூ இருக்குதாடா, வாசமே இல்லாத பருத்தி பூவு என்னத்துக்கு ஆனதுன்னு நீங்க கேட்கலாம். நடுவரவர்களை மற்ற பூவோ காட்டிலி பருத்தி பூ ஏன் தெரியுமா வசத்தின்னு கொண்டாந்து இந்த சனத்துக்காலில் வைக்கிறோம்னு. மற்ற பூவெல்லாம் காத்தால பூத்தா பொழுதோட வாடி போகுங்க. பருத்தி ஒண்ணுதான் பஞ்சாகி நூலாகி உலக மக்களுடைய மானத்தை காப்பாத்துதுங்க. இங்க இருக்கக்கூடிய விவசாயிங்க தனக்கு வருமானம் இல்லாட்டி தங்கிட்ட வேலை பார்க்கிற கூலிக்கார வகுத்துல ஒரு நாள் அடிக்காதவங்க. அதனால இப்படி பக்குவப்பட்ட விவசாய மண்ணுக்கு நான் பருத்தி பூ பாத்திர வைக்கிறேன். நடுவரவர்களே, நல்லவர் வல்லவர் நாலு தெரிஞ்சவர் பக்கத்து இருக்கிற பள்ளிக்கூடத்துல 10 வருஷம் வேலை பார்த்தவர் நம்ம வெளியூர்காரங்க கொண்டாந்து இப்ப பக்கத்துலதான் நம்ம பட்டிமன்றம் வச்சா நம்ம ஊர்லயும் வைக்கணும்னு சொல்லி ஊரெல்லாம் 9 மட்டும் கூட்டம் போட்டு 80 மட்டும் நியாயம் பேசி உங்களை தேர்ந்தெடுத்து கொண்டாந்து இந்த மேடையில் உட்கார வச்சாங்களே, இந்த சடத்துக்கு நீங்க ஒரு துரோகம் பண்ணலாமா? என்னடா துரோகம் பண்ண? ஏன் நடுவரவர்களே, மங்களக்குடியில் உங்களுக்கு பேக்கரி இருக்குது, இப்பதான் அடுத்த குடிக்கு வந்துட்டு வந்தா நாளைக்கு முன்னால பேக்கரி போய் உங்க அண்ணன் இப்படி பண்ணி போட்டாரு பேசுனா உங்க தம்பி முகத்தை கட்டி எங்க வைப்பாரு? என்னடா எதுல கொண்டு கோர்த்து விட்டுக்கிட்டு இருக்கிறா? நீங்க செஞ்ச பாவத்தை போக்க அந்த காசியில போய் தலைமுழுகுனா போகுமா? அந்த ராமேஸ்வரம் போய் 24 தீர்த்தத்துல 27 மட்டும் குளிச்சா போகுமா? இல்ல அந்த கோடியக்கரையில 16 ஐயரை வச்சு 17 மட்டும் குண்டுருட்டுனா போகுமா? இப்படி பண்ணலாமா? என்னடா பண்ண? நாளை பின்னால பட்டிமன்றம் ஓரியூர் வந்தா நம்ம அண்ணமார்கள் இப்படி பண்ணி புட்டீங்களா அப்போடு ஒரு வார்த்தை கேட்டா நான் கவனிமா பரம்பரை ஒரு பசுறு போனாலே என்று உசுறு போயிருமே. அந்த சொல்ல கேட்டுட்டு நான் வாழுவேன். இப்படி இருந்தா நீங்க எப்போ வச்சிருக்கணுமே? உங்க கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் மாறிட்டேன். இப்படி பண்ணலாமா? காஜு வாங்க விட மாட்டாம கோர்த்து விடுறாங்க. நடுவரவர்களே, பட்டிமன்றம் பேசுறதுக்கு நல்ல பேச்சாளர் தானே கூட்டிட்டு வர சொன்னாங்க. நம்ம நல்ல பேச்சாளரை கூட்டிட்டு வர சொன்னா 2 பைத்தியாரிகளை கூட்டியாந்து இருக்கிறீங்களே. யாரியா பைத்தியம்? இது பைத்தியமா அது பைத்தியம்? ரெண்டு சேலை கட்டி ஊர் உலகத்துல 6 சேலை கட்டல, இவங்க 2 தாயசமா கட்டிக்கிட்டாங்க. 2க்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இந்தியாவில் 6 கல்யாணம் மூச்சாங்க, நீ மூச்சாங்க. 2க்கு புள்ள இருக்கியா? உலகத்துல 6 புள்ள 10 பெற்றிருக்கிறாங்க. 2 படிச்சிருக்கியா? நீங்க படிச்சு வாத்தியார் வேலை 24 வருஷமா சர்வீஸ் பண்ணி எந்த பிரயோஜனம்? 2 பேர் படிச்ச பைத்தியம். கோச்சுக்கு போறியா? எந்த பக்கம் பஜேர போகணும் தெரியுமா உனக்கு? பட்டாணா ரோட்டுக்கு போய் நிப்பாயின்னு நினைக்கிறேன். நீ எது முக்கு இங்க இல்ல, இங்க இது வட்டான முக்கு. இங்க போனாதான் அடுத்த குடி முக்கு, அடுத்த குடி முக்கை தாண்டினா மங்களக்குடி முக்கு. இப்படியே போனா கடல் இருக்கு, விழுந்துடலாம். இருமா. கோச்சுக்கு போறியா? கோச்சுக்கு போறியா? கோச்சுக்கு போ, வேணாம்னு சொல்லல. கோச்சுக்கு போற எவ்வளவு தண்ணி பாட்டில தூக்கிட்டு போவாங்க. உன் சீப்பட்டை புத்தி எங்க போனாலும் போவாங்க. அப்பம் புத்தி எத்தனை பாட்டில்? 2. ஒண்ணு உனக்கு, இன்னொன்னு உங்க அண்ணனுக்கா? மிக்கிங்கா அண்ணனுக்கு. வை மரியாதையா வை. குடும்பத்தில் உங்க குடும்பத்தில் யாருக்கு இல்லை, உங்க அப்பாவுக்கு வைத்தியம் பாருங்க. வேற என்ன எடுத்த? அப்பா ஓ மைக்கு. வேற என்ன எடுத்த? பொண்ணாட தூக்கிருக்கியா? பண்ணாட உங்களுக்கு பார்த்துருக்க. வேற என்ன எடுத்த? ஓன் செல்லுடா. உங்களை நம்பித்தாங்க நீங்க கொடுத்தீங்க வச்சேன்னா நீ பட்டிமன்ற சம்பளத்துக்கு எடுக்கலையே, 1 வார தேர்தலுக்குள்ள எடுத்துக்க. இல்லையா? அந்த பொம்பளை போது நான் போய் பஸ் ஏற்றிக்கிறியா? அதனால் ஏற்றிட்டு போக மாட்டேன். இதை ஏற்றி கொண்டு திருப்போணத்தை இந்த இதில் ஏற்றி விட்டு வரியா? எஸ்பி ஒட்டினத்தில் போய் அதை கொண்டு 5 தொண்டியில் டக்கலஸ் கடையில் அது வாங்கி கொடுக்குறியா? வேண்டா. எங்கேம்மா வர நீ? ஆமா, பேசாம நீ உட்காரு. நான் முத்துக்கூடாது மீன் வாங்கி தரேன். உட்காருமா. கோச்சு போற ஆளுகளை பாரு, ஆளுகளை உங்களெல்லாம் 5 ஓட்ட முக்கில் கொண்டு விட்டுட்டு வந்தது சரியா இருக்கும்.
உங்க ஊர் பக்கம் வரையில பாத்துக்கோமா. ஏய் இது பைத்தியம் ஐயா, ஒரிஜினல் பைத்தியம். நன்றி பைத்தியம் கிடையாது. ஒரிஜினல் அக்மார்க் 9001 முத்திர குத்தப்பட்ட பைத்தியம். எனக்கு நல்லா தெரியும் இது ரெண்டு பைத்தியம் கிடையாது. அப்புறம் யாரு இது ரெண்டு லூசு. ஒன்னு அரை லூசு ஒன்னு முழு லூசு. என்னமோ திருமணத்துக்கு அப்புறம் சந்தோஷம் பொங்குது. பொங்குச்சுன்னா எங்க ரெண்டு பேருக்கு இங்க என்ன வேலை? அப்படி கேளு. மூட்டுக்குள்ள கால வச்சாலாத்தான் கொடுக்குறாளாச்சு. உப்பு இல்ல, அரிசி இல்ல, பருப்பு இல்ல, தக்காளி இல்ல, வெங்காயம் இல்ல, மிளகாய் இல்ல, அது இல்ல இது இல்லைன்னா நான் சொன்ன பொழைக்கிற வீட்டுல எந்த பொம்பளையாவது இல்லைன்னு புலம்புனா லட்சுமி தங்க மாண்டா கண்ணு இருக்குதுன்னு சொல்லி பழகினேன். அப்படியா? உப்பு டப்பா காலியா இருக்குது, அரிசி டப்பா காலியா இருக்குது, பருப்பு டப்பா காலியா இருக்குது, இந்த புருஷனுக்கு பாக்கெட்டும் காலியா தான் இருக்குது. நடுவர் அவர்களே, கல்யாணத்துக்கு முன்னால என்னை பெத்த தாய்கோடு இருக்கும் போது ₹1 சம்பளம் கொடுத்தா அந்த ₹1 கொடுத்தோம் பண்ணா இன்னைக்கு ₹1,00,000 கொடுத்தாலும் செலவு காட்டுறாளே இந்த பொண்டாட்டினால சந்தோஷமா எப்படி வரும்? கல்யாணத்துக்கு முன்னால எவ்வளவு சந்தோஷமா இருந்தது. நான் நல்லா ராமே ஆண்டாளு ராமே ஆண்டாளு என்னைக்கு பொண்டாட்டின்னு ஒரு சண்டாளி கால் எடுத்து வச்சாலும் ராமனா இருந்தேன். ராஜா என்பார், மந்திரி என்பார், புலம்பி தொலைகிறான். எப்ப பார்த்தாலும் திருவாய் பிறந்த மூடுறதுல உண்மை சொல்றேன் கேளு. உன் புருஷனுக்கெல்லாம் கோய கட்டி கும்பிடணும். உன்னோட வாழ்றதுக்கு அப்படி பார்த்தா எனக்கு தாண்டா கட்டணும் கோயில். ஏங்க அவன் தான் அனுப்பி விட்டுட்டு நிம்மதியா தூங்குறான், நம்ம தான் இன்னிச்சு அனுபவிக்கிறோம். அதை சொல்லுங்க. நடுவரவர்களை தோல்வாயாரத்து காட்டி இவளுக்கெல்லாம் தொட்டு இருக்குது. மண்ணில மனசு வச்சிருந்து என்னைக்கு புட்டுட்டு போயிருக்கு. என்னமோ மேக்கப் பண்ற, பச்சக்காரா பண்ற, ஐவர் பண்ற, யார் செலவுல வேண்ட இழுச்சு வாங்கி சம்பாரிச்சு வச்சிருந்தா நீ மேக்கப் போடுவ. என் பொண்டாட்டி சொன்ன மாமா மூஞ்சி மூரா பிம்பிள்ஸா வந்துருச்சு என்ன பண்ணிட்டுனா நான் சொன்னேன் மாட்டுச்சாணி போட்டு கழுவு கண்ணு சுத்தமா போயிருக்கு. அவ சொன்னாடா அறுவு கட்டவனை மாட்டுச்சாணி வாசல்ல போடுவாங்களா முகத்துல போடுவாங்களா? கொரோனா காலத்துல மூடு தவறாத மாட்டுச்சாணி போட்டு முழுவதுமே எதுக்கு? கொரோனா கிருமி வீட்டுக்குள்ள வரக்கூடாது. கொரோனாங்கிறது கிருமி, மாட்டுச்சாணிங்கிறது கிருமி நாசினி வரப்படாதுன்னு போட்டோம்ல. அப்ப அந்த முகத்துல பிம்பிள்ஸ் எதனால வரும்? அப்ப அந்த கிருமி நீக்கிறதுக்கு மாட்டுச்சாணிங்கிற கிருமி நாசினி போடக்கூடாது. என்ன அறிவு! சோறுதான் சாப்பிட்டீங்களா? வாங்கி கொடுத்தாங்க இப்ரான் கடையில. அவ சொன்னா அதெல்லாம் போடப்படாது, ஒழுக்கம் மரியாதையா 4500 பணம் கூட நம்ம போய் பட்டர் பேசியல் பண்றோம்னா பாலாவாரம் பண்றவனுக்கு பட்டர் பேசியல் பத்தி என்ன தெரியும்? ஒரு சந்தையில கூட்டிட்டு போய் மாடு என்ன வேலைக்கு போகும்னா சொல்ல தெரியும். இந்த மாட்டுக்கு சுழி இருக்குதான்னு கேட்டா சொல்ல தெரியும். மாடு விலை முடிச்சு கொடுக்கணும், முடிக்க தெரியும். அது என்னடா பட்டர் பேசியல் கேட்டா இந்த பாலாடு இருக்குல்ல பாலாடு, அந்த பாலாடு எடுத்து இந்த பண்ணாட மூஞ்சில் ஒட்டி செத்த பணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி பண்ணி படுக்க வச்சிருக்காங்க. எவ்வளவு செலவுனா 4500 சொன்னாலுங்க. எஸ்பி வட்டணம் சந்தையில 4500 ஒரு வெள்ளாட்டை வாங்கின வருஷம் 2 குட்டி போடுமல்ல. ஆமா நீ சொன்னீங்க, நான் போன வருஷம் வெள்ளாடு வாங்கி விட்டு குட்டியே போடல. ஏங்க கிடா ஆடு குட்டி போடாதாம்ல? கிடாயாடு இப்படி குட்டி போடு, பொட்டையாடு தான் போடு. பக்கத்து வீட்டுக்காரா குட்டி போடுது, அது பொட்டையாடா இருக்கு போடு. அவன் வீட்டுல கிடா ஆடு இல்லையா? உங்க வீட்டுல கிடாயாடு இருக்குதுல்ல? அப்ப நான் பட்டிமன்றம் கிளம்புற நேரம் என் கிடாயை அவுத்து விட்டுருக்கான். எத்தனை குட்டி போட்டுருக்குது? 2 குட்டி போட்டு. நாளை காலையில போய் நேராக சட்டை எட்டி பிடிக்கும். அடையா அருவு கட்டவன, அடுத்தவன் குடி கெடுத்தவன, பொடி போட்டு முடிச்சவன, பொஸ்டி போன நாயே உன் ரூட்ல கெடா இல்ல இருக்கு. என் மூட்டு கெடா சேர்த்து மூட்டு போட்டு குட்டி போட்டுருக்கு. ஒழுக்க மரியாதையா 2 குட்டியில் 1 குட்டி பாத்துக்காங்க. நான் கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டேன்? அவன் சண்டைக்கு வந்தா சொல்லுங்க, செத்தியோட ஒரு அரைப்பு அவன் பயதான் கொள்ளி ஓடி ஒழிச்சுக்கிருவேன். அவன் சண்டைக்கு வர வேண்டாம். எதுக்கு சண்டைக்கு வர?
நீ இன்னைக்கு ஆட்டுக்குட்டியில பங்கு வைப்ப, நாளைக்கு நீ ஆட்டுக்குட்டியே உங்களுக்கு கூட்டிட்டு போயிருக்க அப்படின்னு சொல்லி என்ன 4500 ரூபாய் செலவு பண்ணி இவன் இன்னொரு புருஷனா கட்ட போறாங்க. நான் சொன்னேன் எதுக்கு அலங்காரம் பண்றீங்க கேட்டா, நான் எதுக்கு மேக்கப் போடுறேன் பாக்குறதுக்கெல்லாம் அழகா தெரிய வேண்டாம் கட்டின வருஷம் கிட்ட சொல்றாளே. நடுவர் அவர்களே, தமிழ்நாட்டு பண்பாட்டுப்படி அவன் கொண்டாட்டி அவனுக்கு அழகா இருந்தா போதும், அடுத்தவனுக்கு அழகா இருந்து என்ன பண்ண போறா? எப்பட கொண்டாட்டி எனக்கு அழகா இருந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஊர் பயிர் பூரா கொண்டாட்டி அழகா இருந்தா நான் வீட்டு வெளியே வர முடியுமா? பட்டிமன்றம் பேச முடியுமா? பால் வாங்கி விற்க முடியுமா? உழவர் சந்தை போக முடியுமா? மாடு வாங்கி விற்க முடியுமா? இல்ல படத்துலதான் நடிக்க முடியுமா? மரியாதையா வேலை பாருன்னு சொன்னா புருஷன் சொன்னா பொண்டாட்டி கேட்கணும், கேட்கல. நடுவர் அவர்களே, இவங்களுக்கு எப்படி பக்கத்துல சருகடி டவுனோ தேவகோட்டை டவுனோ பக்கத்துல இங்கிட்டு தேவையோடு, இங்கிட்டு வெள்ளையூரம் இருக்கு, இங்கிட்டு ஓரியூர் இருக்கு, திருவாரூர் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சருகடி எங்கடா இருக்கு? காலார்கோட்டை இருக்கு. அப்படி அங்க நடுவர் அவர்களே, இங்க பக்கத்துல தேவகோட்டை டவுன் இருக்குதுன்னு வைக்க, இவங்களுக்கு பக்கத்துல தேவகோட்டை டவுன், எனக்கு பக்கத்துல நம்பி இருக்காங்க. நான் போய் பாக்குறேன் 4 பொம்பளை குண்டு குண்டா ராணி ஆட்டமும் கௌதமி ஆட்டமும் படுத்திருக்கிறாலும் அதுல எவ்வளவு பொண்டாட்டின்னு தெரியல. மொல்ல போய் அம்மடியோ அம்மனிங்கிற எவ்வளவுமே வாய் திறக்க மாட்டேங்கிறான். அங்கதான் ஆஞ்சநேயர் வெண்ணக்காய் சாத்திர மாதிரி மூஞ்சி பூரா மைதாமா ஒட்டி 2 வெள்ளரிக்காய் வெட்டி கண்ணில் வச்சு படுத்திருந்தான். எவன் கொண்டாட்டின்னு தெரியாது. நாம கையை பிடிச்சி இழுத்தா 4 பேர் என்ன பார்க்கலாம். பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் மஞ்சுநாதே அடுத்த கொண்டாட்டி கையை பிடிச்சி இழுத்து போட்டங்கிற அவ பேர் எனக்கு வந்தராதா? நான் மொல்ல கிட்ட போய் கூப்பிட்ட பேசல, ஓனரமா வெளியே நின்று பொன் பேசிட்டு இருந்தா அந்த பியூட்டி பார்லர் காரி. ஏன் கண்ணு என் பொண்டாட்டி வந்தாலே பாத்தியானே, உள்ள 4 பொம்பளை இருக்கிறாங்க, எவன் பொண்டாட்டின்னா அந்த 70 அடிச்சாத்தான் எழுப்பி கூட்டிக்கிட்டு போயிருவோம். எல்லாம் தண்ணி பேரலாட்டு உருண்டுட்டு கிடக்குறாளுவோ, அடையாளம் தெரியல கண்ணு எழுப்புனேன். அவ கேட்டவன கல்யாணமாய் எத்தனை வருஷம் ஆச்சுன்னா 14 வருஷம் ஆச்சுங்க. 14 வருஷமா உன் சம்சாரம் கூட பிழைக்கிறா, நீ தெரியலங்கிற அடையாளம். அவன் 10 நிமிஷம் தான் ஆச்சு மேக்கப் போட வந்து எனக்கு அப்படி தெரியும்னு அவன் சொன்னான். நாங்க 2 பேசிட்டு இருந்தோமா, கதவு சைஸா திறந்து இருந்தது. இந்த நாய் ஒண்ணு இருக்குமே மூசு மூசு இல்லைங்க, அது மொன்னவாள் நாய், அது மூக்குவாள் நாய்ங்க, பொம்மரி நாய். அது என்ன வடிச்சு கதவு சந்தல் முட்டிட்டு உள்ள போனது. என்னை பெத்த ஆயமாரும் மங்களத்தில் இத்தனை பேர் இருக்கிறீங்க, பாலாடை பார்த்தா நாய் கம்மன் இருக்குமா? அது சேர் மேல ஏறி படுத்திருக்கிறவன் மூஞ்சி போய் சொல்லுக்கு 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 நக்குது. நக்கிறது நாயின்னு படுத்துக்கிற நாய்க்கு தெரியும். இப்ப கேட்கறா, ஏன் மேடம் 4500 ரூபாய் பணம் வாங்கிட்டு 3/4 மணி நேரம் கழிச்சு எடுக்கிறப்ப நீங்க மேக்கப் ஏன் 10 நிமிஷத்துல எடுக்கிறீங்க கேட்கறாளே. நாய் நக்கறக்கு 4500 ரூபாய் கொப்பன் சம்பாரிச்சு கொடுத்தானா? அப்படி கேளு. இளிச்சவாயம் சம்பாரிச்சு வைக்க முடியும். இந்த தெண்ட செலவு கல்யாணத்துக்கு அப்புறம் தாக்க வருது. கல்யாணத்துக்கு முன்னால பெத்தா இப்படி செலவு பண்ணாலா? சேர்த்த பணத்தை யாருக்கிட்ட கொடுக்க சொன்னாங்க? சேர்த்த பணத்தை செலவு கொடுத்து போற பொண்டாட்டி கையில பணத்தை கொடுத்தா 100 ரூபாயை வீணாக்குவா. ஆடம்பர செலவு அனாவசிய செலவு பண்றது இந்த பொண்டாட்டிக்கு உறவு திருமணத்துக்கு அப்புறம் தாங்க நடக்குது. நடுவர் அவர்களே, டவுசர் பாக்கெட்ல 1,93,500 ரூபாய் வச்சிருக்கிறேன். நான் நம்ப மாட்டேன். ஆமா, பட்டிமன்ற காசு 1,93,500 ரூபாய்.
மாப்பிள்ள உலகத்திலே விலை உயர்ந்த டவுசர் ஒன் டவுசர் தான்டா. திடீர்னு இப்போ திருடு வந்தான்னு வச்சுக்க, என்னையெல்லாம் செயினை கழட்ட சொல்லுவான், மோதிரத்தை கழட்ட சொல்லுவான். உன்னைய வெடி வெடி பாடுபட்டு சம்பாதிச்சு வச்சிருக்கிற கண்டத்துக்கு பார்க்க வச்சுக்கிறேன். 1,93,500 ரூபாய் இந்த மேடையில் வைக்க சொத்தளிச்சாலும் சொல்லலியாத என் விவசாய மக்கள் வாழக்கூடிய இந்த எண்ணம் மங்கலத்துல எங்க ஐயனார் புறவி முன்னால அந்த படத்தை இந்த மேடையில வைக்கிறேன். ராணி அவர்களையும் கௌதமி அவர்களையும் அவ முதுக அவளுகளையே திரும்பி பார்க்க சொல்லுங்க. 10,000 பணத்தை 10,000 சனத்துக்குனால சும்மா கொடுக்கிறேன் சத்தியம். அவ்வளவுலாம் வேணாம். சரி, காலையில எஸ்பி வண்ணத்துல 1 கிலோ செங்கனி மீன் வாங்கிட்டாடா. சரி, இது 2 பேர் முதலையும் நான் திரும்பி பாக்குறேன். அதுக்கெல்லாம் புதுசா இருக்கிறாங்க, அவங்களே பார்க்கட்டும். நடுவர் அவர்களை 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் எந்த பெண்ணாவது தன்னோட முதல் திரும்பி பார்க்க முடியுமா? முடியாது. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? அப்புறம் 6 வாங்கறதுக்காக இந்த பொண்டாட்டி எல்லாம் சாக்கெட்ல கதவும் நிலவும் சண்டலும் ஓப்படி நிலப்படி எல்லாம் வைக்கிறாங்க. முந்தாடியில கண்ணு பதிச்சா முன்னால் எடுத்து பார்க்கலாம், கழுத்துல சங்கிலி போட்டா கண்ணாடியினால் பார்க்கலாம். என்னைக்கு லேடிஸ் எல்லாம் ஆரி ஒர்க்குன்னு அரக்கல கல் எடுத்து சாக்கெட்ல அப்புச்சுக்கலாம், புருஷனுக்கு புற கிட்னியில கல்லு வந்து கிடக்குது. எங்க இருந்துலாம் வந்ததுன்னு கேட்டா ஏதோ மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் ஆச்சுக்கிறேன். அதை கூட ஒரு கொடுமைங்க. என் சம்சாரம் சாக்கெட்ல 2 நாடாவை கட்டி தொங்குட்டு பின்னாடி 2 துண்டை தொங்குட்டு இருந்தா நடந்து வர டும்முக்கு 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 நாடுது. என்னடி சாக்கெட்ல நாடா தொங்குகிறேன், நீ டவுசர்ல நாடா வச்ச, நான் சாக்கெட்ல நாடா வச்சேன். இந்த நாடாவுக்கு அந்த நாடா சரியா போச்சுங்கிறாளே, இது நாடா ஐயா? மாப்பிள்ள நேத்தியா பொண்டாட்டி இந்த நாடாவ கல்யாணத்துக்கு போறதுக்கு என் மயனே மகளையும் கட்டி விட சொல்லியிருக்கடா. சரி, அவ குப்பரப்படுத்து கிடக்குற. என் மயனும் மகளும் ஆளுக்கு ஒரு பக்கம் வருகையில போட்டு இழுத்த மாதிரி இழுத்துட்டு இருக்கிறான்னு பொத்து நான் திட்டு கொடுத்தாங்க. ஒரு பெண்ணுங்க எப்படி இருக்கணும், உடல கை காட்டக்கூடாது, எடுத்து தெரியும் குடும்பத்தை கீழால கொண்டு போறது கல்யாணத்துக்கு அப்புறம் தாங்க. உண்மையில பெருமை பேசுறது. ஒரு 150 ரூபாய்க்கு செருப்பு வாங்கட்டும் 10 வீட்டுல காட்டிட்டு தான் அக்கா காலிலே வர்றது. இந்த திருவாடானையில 250 ரூபாய் சொன்னேன், 150 ரூபாய் பார பாரு, தோலை பாரு, காலை பாரு. ஆம்பளை என்னைக்காவது பெருமை பேசியிருக்காங்க? பேச மாட்டோம். ஆம்பளை என்னைக்காவது பெருமை பேசியிருக்காங்க? பேச மாட்டோம். லட்ச ரூபாய் சம்பாதிக்க ஆம்பளை பெருமை பேசியிருக்காங்க? பேச மாட்டோம். பேச மாட்டான். 1500 ரூபாய்க்கு தண்ணி அடிச்சிருப்பான். எவன்டையா சொல்றானா? எவன்ட்டையும் சொல்ல மாட்டான். ஏன் சொல்ல மாட்டான்? தலைதான் தொங்கிருமே. அண்ணன் நிமிந்தாவில சொல்றதுக்கு ஒரு ஆம்பளை தன்னை மறந்து 1500 ரூபாய்க்கு தண்ணி அடிக்கிறான்னு அது காரணம் யாரு? சத்தியமா பொண்டாட்டி தாங்க. எப்படி? ஒரு காலத்துல பெத்த பிள்ளைக்கு 1 வருஷம் 2 வருஷம் தாய்ப்பால் கொடுத்தாங்களே. இப்ப யாராவது 1 வருஷம் 2 வருஷம் தாய்ப்பால் கொடுக்குறாங்களா? 3 மாத்தையில ஒரு பாட்டல்ல பால் அடைச்சு 3 மாத்தையில பாட்டில் பிடிக்க ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் பாட்டில் பிடிச்சிக்கிட்டு தெரியுது. யாரு காரணம்? இந்த கட்டின பொண்டாட்டி தான் காரணம். தாய்ப்பால் கொடுத்தாங்க, தாய் மேல பாசம் வந்துச்சு. இப்ப பாட்டில் பால் கொடுக்குறாங்க, பாட்டில் மேல பாசம் வந்துருச்சு. நம்ம கையில என்ன காரணம்? நடுவரவர்களை இது நல்ல புருஷன் என்ன தெரியுமா டெபினிஷன் வச்சிருக்கிறாங்க. இவளுக்கு என்ன சொன்னாலும் கேட்டுக்கணும். பூ வாங்கி கொடுக்கணும், புடவை எடுத்து கொடுக்கணும், ரூம் போட்டு கொடுக்கணும், கூட்டிட்டு போகணும், கூட்டிட்டு வரணும். அவ என்ன சொல்றாலும் தலை ஆட்டம். அவ அம்மா வேச்ச கேட்க கூடாது, அவ அக்கா தங்கச்சி வேச்ச கேட்க கூடாது. மாசமானா சம்பாதிக்கிற பணத்தை பொண்டாட்டி கையில கொடுத்துட்டா அவன் நல்ல புருஷன். ஏன்டி இப்படி பண்றீன்னு கேட்டா, இத பாப்பட ஒரு கட்டியா வளர்ந்து அந்த ஆடி குடிச்சுட்டு வேற அடைய கல்யாணம் இவட கட்டி. ஏன் வருமானம் பொண்டாட்டிட்டு கொடுத்தா அவன் நல்ல புருஷன். அவனா வருமானத்தை வச்சு கொடுக்கணும் பண்ணானா அவன் நல்ல புருஷன் சொல்றது திருமணத்துக்கு முன்பா திருமணத்துக்கு பின்னாடி. நடுவரவர்களே அந்த காலத்துல எல்லாம் பொம்பளைங்க பொழுதுக்கு பாடுபட்டாங்க. காத்தால எந்திரிச்சு சட்டிவான கலவி ஊடுவாசு கூட்டி பயணம் பள்ளிக்கூடம் தாட்டி புருஷன் வேலைக்கு காட்டி 9 மணிக்கு வயக்காட்டுக்கு போவையா, 8:45 ஆளு வர்றாங்கன்னா 7:30 மணிக்கு வயக்காட்டுல போய் நின்னா சும்மா வண்டிக்கு என்ன மங்கலத்துல 8 ஏக்கரை 10 ஏக்கரை பூமி எங்கிருந்து வந்தது? நம்மளை பெத்த
தாய்மார்கள் அல்லும் பகலும் பாடுபட்டு சந்ததி பொழைக்கிட்டு வச்சுட்டு போன மண்ணு. ஆனா இப்ப பொழுதாபொழிக்கு டிவி. 6:30 மணிக்கு ராமயானா, 7 மணிக்கு அன்னம், 7:30 மணிக்கு கயலு, 8 மணிக்கு மருமவம், 8:30 மணிக்கு 3 முடிச்சு, 9 மணிக்கு சிங்கப்பெண்ணு, 9:30 கதிர்நீச்சல், 10 மணிக்கு மல்லி, 10:30க்கு தேடுற கொண்டாட்டி அடுப்பிலே வைக்கிறா கொல்தி. அப்படி சொல்லி அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் என்னாச்சு? அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் அந்த அரசி அவளா தாலி கட்டிட்டு போயிட்டா. பாவந்த குமார படாத பாடு படுத்திட்டு கிடக்குறாங்க. அவனுக்கு அப்படித்தான் வேணும். கல்யாணத்தன்னைக்கு அவனால் கடத்திட்டு போக வேண்டாம். போய் இந்த குண்டாடி கட்டினதுக்கு அந்த குண்டாடி கட்டிருக்கிற வாழ்க்கை நல்ல நாள் இருந்துச்சு. அந்த பாக்கியலட்சுமி இல்லைங்க, அந்த இடியாப்புள்ள புருஷன் ஒரு ட்ரக் அடிக்ட்டுங்க. அவனை கொண்டு போய் ஜெயில வச்சுட்டாங்க. இப்ப பாக்கியா வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறான். அந்த கோபி பையன் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு சொல்லும் போதே கழு தட்டி பிடிச்சிருந்தா பண்ணி இருப்பானா. இப்ப இனியா வாழ்க்கை கல்யாணத்துக்கு அப்புறம் அந்தோடு போச்சுங்க. கயல் என்னாச்சு? இந்த குயில் கேட்கிறாங்க. பாக்கலையா? கையலுக்கு கல்யாணமாகி 27 வாரம் ஆகுது. இன்னும் ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்க மாட்டேங்குது. அவளும் பால் கொண்டு போறா, பள்ளி உழுகுது, பால் கொண்டு போறா, பூச்சி உழுகுது. போன வாரத்துக்கு முந்தின வாரம் அவ புருஷன் எலிலே கால் வலிக்கு மல்லாக்க விழுந்துட்டான். இப்ப கூட ஐயனார்கிட்ட என்ன வேண்டிக்கிட்டு வந்தது தெரியுமா? அடுத்த வருஷம் என்எஸ் மங்கலத்துக்கு பட்டிமன்றம் வர்றதுக்குள்ள அவளுக்கு ஒரு ஆணவ பொண்ணா பிறந்துகிட்டா ஐயனாருக்கு ஒரு மாலை வாங்கி சேர்த்தன்னு வேண்டிட்டு வந்திருக்கிறாங்க. யாரு நம்ம கையில் இல்லையா? நம்ம கையில் இல்லதாண்டா. அதைத்தான் நானும் சொல்றேன். சின்னாலப்பட்டி சிலுக்கு சினிமாக்கு போனாலா திரையிலோட கதாநாயக தரையில வந்து கட்டுப்பிடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. என்னை பெத்த தாகி விளம்பரத்தை பார்த்து பொருள் வாங்கணும்னு சொன்னால கல்யாணத்துக்கு முன்னாலே பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் டிவியில வாரத பூரா வீட்டுக்குள்ள கொண்டாடணுங்க. நீங்க படிச்ச நடுவர் தானே, ஒரு வாத்தியார் தானே, ஒரு தமிழ் பேராசிரியர் தானே. அச்சய திருதினா என்னங்க? அச்சய திருதி என்பது மணிமேகலை அச்சய பாத்திரத்துல எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்த நாள். அன்றைய தினத்துல 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தோம்னா புண்ணியம் உண்டாகும். இதுதான் உண்மையான ஆன்மீக நம்பிக்கை. அன்றைய தினத்துல வீட்டுல கல்லு உப்பு வாங்கி வச்சோம்னா செல்வம் பெருகும். இன்னொரு உண்மையை தெரிஞ்சுக்கங்க. மணிமேகலை துறவரம் பூண்டு வாழ்க்கையே குடும்ப வாழ்க்கை வேணாம்னு போனவர். மணிமேகலை ஒரு பொட்டு துணி தங்கம் கூட போடவில்லை என்பதுதான் உண்மையான வரலாறு, நம்பிக்கை. அதை நீங்க தெரிஞ்சுக்க. இதைத்தான் கொண்டாட்டின்னு சொன்னேன். அடியே அன்னைக்கு நகை போடப்படாதாமா, 5-6 பேருக்கு சோறாய் போடணுமாமா, ஒரு 5 படி அரிசி போட்டு ஆக்கு. நான் போய் உப்பு வாங்கி ஆரம்பினேன். இவன் என்ன சொல்லணும்? சரி மாமான்னு சொல்லணும்ல. இந்த பிரசங்கம் எல்லாம் பட்டிமன்றத்துல மகாராசங்கிட்ட மட்டுமே வச்சுட்டா. இங்க வந்து இந்த பட்டிமன்ற பேச்செல்லாம் பேசினீங்கன்னா உனையும் உதைப்பேன், உன் நடுவர் மகாராசனையும் உதைப்போம். ஆமாங்க, குளத்தை வச்சுக்க சொல்லுச்சு. நமக்கு இருக்கிறது ஒரு பொண்டாட்டி. தம்பி, உனக்கு தனி பொண்டாட்டி, எனக்கு தனி பொண்டாட்டி. இதுல நமக்கு இருக்கிறது ஒரு பொண்டாட்டி. கூட்டணி போடக்கூடாது. எங்க இவன் நம்ம அபு. ஆமா, அது நம்ம தங்கச்சி கவுதமி. என் தங்கச்சி அது நம்ம ராணி. இது நம்ம மகேஷ் அண்ணன், இது நம்ம செல்வ அண்ணன், இது நம்ம மைக் செட்டு, இது நம்ம ஊரு. இதெல்லாம் நாம சொல்றோமே, பொண்டாட்டி மட்டும் சொல்லக்கூடாதா? உனக்கு எத்தனை புள்ள? 2 பையன். 2 பையன்? ஆமா. அப்ப நம்மளுக்கு 2 பையன். ஏங்க இது மட்டும் இடிக்குதாடா? எப்படி சொல்லுவோம்? அப்படி சொல்லக்கூடாது. ஓம் பொண்டாட்டி, ஓம் பொண்டாட்டி, ஓம் சம்சாரம், ஓம் சம்சாரம், யுவர் வைஃப், யுவர் வைஃப். ஏன் பொண்டாட்டி, ஏன் பொண்டாட்டி. அப்பா சாமி அப்படி பேசுறா. எனக்கு இருக்கிறது ஒரு பொண்டாட்டி. அவளைகிட்ட சண்டை கட்டி முடிக்கிட்டா நம்மளுக்கு அவள் விட்டால் விழி இல்ல, வேற கட்டி பொண்டாட்டி கட்டுறதுக்கு வழி இல்லை. ஆமா, சரின்னு சொல்லி 1/2 கிலோ அழுகாவும் 3 முளை மல்லிப்பும் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் திங்கத்தான் வேற என்னத்துக்கு அம்மணி 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 அம்மணின்னு கெஞ்சி கூத்தாடி 5 பவுன் கேட்டவள 1/2 பவுன் கொண்டு வந்து விட்டுட்டேன். சரி 1/2 பவுன் வாங்கிக்க, ஏன்னா சித்திரை மாசம் ஓலை ஓட்டணும், விதை நெல் வாங்கணும், வயக்காடு ஓட்டணும்,
ஏகப்பட்ட செலவு கிடக்கு. அறுப்பா இருக்கிறதுக்கு அப்புறம் வாங்கி தரும் நைஸ் பண்ணி ஈரோடு டவுன் கூட்டிட்டு போனேன். அதுல எவ்வளவு அர்த்தம் சொல்லிட்டு 1.25 to 2.25 நகை வாங்கினதான் குபேர யோகம் பண்ண. நம்மளது 17 மாடு பால் கறவை இருக்குது. காலையில எல்லாம் பாலை கறந்து கடுத்தார வேலை முடிச்சுக்கிட்டாங்க. போகையில் மணி 12. எப்படி 1.25 நகை வாங்குறது? அங்க 5000 ரூபாய் விற்கிறாங்க கடையில. அடியே வேற கடைக்கு போலாம், ஈரோட்ட கடையால நாங்க பரம்பரையா இதுலதான் வாங்குவோம். என்னதான் பண்றேன், ஈரியா வர்றேன்னு சேலை தூக்கி பிடிச்சு வருவோம். ஏன்னா என் பொண்டாட்டி குழாய் அடி சண்டையில PhD முடிச்சோம். சாட்டா சடன் உள்ள போனா பாருங்க, மணி 1 ஆச்சு, 1.25 ஆச்சு, 2 ஆச்சு, 2 10 ஆச்சு, ஆளே வரல. இங்க எனக்கு பிரஷர் 100, 110, 200 எகிரிட்டு கிடக்குது. ஏன்னா 2.5 வாங்கணும் இல்ல. இந்த பொண்டாட்டி கொண்டு போய் புருஷன் ஆஸ்பத்திரியில பிரசவத்து கொண்டு போட்டு வாசல்ல நடப்பா பாத்தீங்களா, தைக்கி வடக்கியும் நான் நடந்துட்டு கிடக்குறேன். கரெக்டா 2 மணி 11 நிமிஷத்துக்கு வந்தா, மாமா ஆறாப்பாவ வாங்கிட்டேன்னு கையை தூக்குனா பாருங்க, கழுத்துல இருந்து 5 பவுன் சங்கிலி காண முடியாது. அதை எவன ஆட்டி போட்டு போய் மாப்பிள்ள நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒண்ணு ஞாபகம். என்னங்க? பொண்டாட்டி எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? எப்படி? எங்க ஊர்ல திருடன் குதிச்சு புருஷனும் பொண்டாட்டியும் கட்டி வச்சுட்டு வாயில துணியெல்லாம் சமைச்சு நகையை அடுத்தான். இந்த பொண்டாட்டிக்காரி கத்துனா, அவரை விட்டுருப்பா, அவரை விட்டுருப்பா, அவரை விட்டுருப்பா, அவரை விட்டுருப்பா, அவரை விட்டுருப்பா. உன் புருஷனை ஒண்ணும் செய்ய மாட்டேன், உன் புருஷனை ஒண்ணும் செய்ய மாட்டேன், அவரை விட்டுருப்பா, அவரை விட்டுருப்பா, உன் புருஷனை ஒண்ணும் செய்ய மாட்டேன், என் புருஷன் வர்ற நேரம் ஆச்சு, அவரை விட்டுருப்பான் இருக்காங்க. அடி சனிக்க பிடிச்சோம். இப்படி ஒரு குடும்பத்துல ஒரு மனிதன் வாழலாமா? பழைய பேருச்சு அப்படிங்கிற அங்கீகாரம் வந்தது. எத்தனை முடிச்சு? 3 முடிச்சு. நல்லா கல்யாணத்தை நினைச்சு பாருங்க. நம்மளாடா 3 முடிச்சு போட்டோம், நம்ம கொண்டை விட்டோம்டா. எவ்வளவோ போட்ட முடிச்சுக்கலாம், நம்ம செருப்படி வாங்கி கிடக்கிறோம். ஆமாங்க, எங்க ஊர் பக்கத்துல நாத்துனா முடிச்சுன்னு ஒண்ணு போடுவாங்க. எங்க ஊரையும் போடுவாங்க. புருஷனோட பிறந்தவங்க போடணும். எனக்கு மொத்தம் 4 அக்காடா. சரி, ஆளுக்கு 3 முடிச்சு போட்டு விட்டுருக்காளுடா. நைட்டு போய் தலையை பார்க்குறேன், மொத்தம் 15 முடிச்சு இருக்கிறாங்க. விடிய முடிச்சு வைத்ததாண்ட வேலை. நான் முடிச்சு வைக்கணும் கூப்பிடுறாங்க வேலை. என்னைக்காவது அந்த புருஷனை மதிச்சிருக்கிறியா? ஒரு பொண்ணுக்கு முதல் கல்யாணத்துக்கு அப்புறம் 3 அடக்கம் வேணுமுங்க. என்ன அடக்கம்? ஒண்ணு நாவடக்கம், ஒண்ணு கையடக்கம், ஒண்ணு தன்னடக்கம். இன்னைக்கு இருக்குதா? எது தெரியுமா? நாவடக்கம், கையடக்கம்ங்கிறது எது தெரியுங்களா? முதல்ல என்எஸ் மங்கலத்து வாக்குப்பட்டு வந்தாச்சு. எண்ணம் மங்கலம், நீ ஒரு என்எஸ் மாத்தி விட்டு போயிரு. ஊர் பேர் எண்ணம் மங்கலத்துக்கு வாக்குப்பட்டு வந்த மருமவன் அந்த வீட்டுல யார் இருக்கிறா? மாமனா, மாமியா, புருஷன், மச்சாண்டா, கொழுந்தனா, மொத்தம் 7 பேர் இருக்கிறாங்க. இங்க அவங்களுக்கு எவ்வளவு சமைக்கணும், அந்த சமைச்சதை எப்படி பரிமாறணும், பரிமாறுறதை எப்படி மீதமில்லாத செஞ்சு அந்த குடும்பத்தினுடைய பெருமையை வெளியே சொல்றா பாத்தீங்களா? அதுக்கு பேரு கையடக்கம். அடுத்தது என்ன தெரியுமா? நாவடக்கம். என்னைக்கு நாம இந்த ஊருக்கு வாக்குப்பட்டு வந்துட்டோமோ, அப்ப வீடுங்கிறது நம்மளுக்கு ஒரமுறை வீடு. ஒரு நாளைக்கு போலாம், இருக்கலாம், திங்கலாம், தூங்கலாம், வந்துடலாம். அப்ப மடியில தங்கமே இருந்தாலே தான் வீட்டு மடியில தவிடு கிடந்தாத்தான் நம்ம பிள்ளைகளுக்காக. என்னைக்கு பிறந்த வீட்டு பெருமைய புகுந்த வீட்டுல ஒரு பொண்ணு பேசாது இருக்கிறாளோ அதுக்கு பேரு தாங்க வாயடக்கம். அடுத்தது தன்னடக்கம். என்னதான் படிப்பு படிச்சு இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டம், சிவகங்கை மாவட்டத்துக்கே கலெக்டரா இருக்கலாம். வீட்டுக்குள்ள வரும்போது எப்படி செருப்பை கழட்டி விட்டுட்டு வீட்டுக்குள்ள வர்றோமோ அதே மாதிரி ஒரு குடும்பத்துக்கு வர்ற மருமவோ தம் படிப்பு, தம் பதவி, தம் சம்பளத்தை எல்லாம் வெளியே காட்டிக்காம அந்த குடும்பத்தோட குடும்பமா ஒன்றி அந்த குடும்பத்துடைய முன்னேற்றத்துக்கு பாடுபடுற பாத்தியா? அதுக்கு பேர் தன்
அடக்கம். இன்னைக்கு இந்த 3 அடக்கம் இருக்குதா? வாய் அடக்கி பேசுறாளா, கையடக்கி பேசுறாளா, இல்ல தன்னை அடக்கி பேசுறாளா? தன்னடக்கம், நாவடக்கம், கையடக்கம். கையடக்கம். இந்த 3 அடக்கம் இருக்குதோ இல்லையோ புருஷனை நல்லடக்கம் பண்ணிடுறாளுங்க. அது மட்டும் இருக்கிற அந்த காலத்துல. கண்ணடக்கம் இருக்கான்னு கேட்காத, புருஷனுக்கு அம்மா கேக்குது, புருஷனுக்கு கண்ணடக்கான்னு இருக்கான்னு கேக்குது. என்னைய வச்சுக்கிட்டு நீ அப்படி கேட்காதம்மா. 1000 பொம்பளையால் இருந்தாலும் நான் என் பொண்டாட்டிய மட்டும்தான் பார்ப்பேன். சத்திய வாக்கு, இது சத்தியம். 1000 பொம்பளையால் இருந்தாலும் என் பொண்டாட்டி மட்டும்தான் கை தட்டு கொடுக்க. இப்படி ஒரு ராமச்சந்திரனை வேற எங்காவது பார்க்க முடியுமா? 1000 பொம்பளையால் இருந்தாலும் என் பொண்டாட்டிய மட்டும்தான் பார்ப்பேன். பரவாயில்லங்க, அவ பாக்குறாளான்னு பார்ப்பேன், பார்க்கலைன்னா அப்புறமா பார்ப்பேன். இதே என் பொழப்பம். நடுவர் அவர்களே, இது ஆகும்னா சொல்றாங்க. அங்க அப்ப நூட்ல என்ன இருந்தது? அங்க என்ன பாலாறு வேணாறு ஓடிச்சா, இல்ல வயக்காடு 100 ஏக்கரா இருந்துச்சா? கல்யாணத்துக்கு முன்னால 2 வனம் சம்பாதிக்காத ஒரு ஆம்பளை இருப்பேன். எல்லாரும் சேர்ந்தேன்டா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்படியே கிடக்குறியாடான்னு எல்லாம் பேசி முடிவு பண்ணி பிறண்டுகள்லாம் ஆளுக்கு கொஞ்சம் பணம் போட்டு அவனுக்கு ஒரு வெளிநாட்டுக்கு விசா எடுத்து அடுத்து 2 வனம் சம்பாதிக்கிறேன். அப்ப என்ன சொல்லணும் இந்த மவராசி? பரவாயில்ல, என் புருஷன் அப்படி இப்படி சுத்திட்டு தெரிஞ்சாவோ இப்ப 2 வனம் சம்பாதிச்சு இன்னைக்கு தேவ ஹோட்டல் 2 பக்கம் இடம் வாங்கி போட்டுட்டு ஊருக்குள்ள 10 ஏக்கர் வய வாங்கி போட்டு என் புருஷனை 10 பவுன் சங்கிலி வரி போட்டாவோ என்னை நல்லா பாத்துக்கிறவன்னு சொல்லணும். அப்படியே சொல்லுவா, என் கேரகம் நான் காலு வச்ச யோகம் தூக்கு. கொப்பளமா என்ன சம்பாரிச்சு வச்சிருந்தாங்க? கொன்னக்காரன் சம்பாரிச்சானா? நம்மட யோகம். அதுக்கு முன்னாலாவே எஸ்பி பட்டணம் பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சு எடுத்துக்கிட்டு இப்ப காலு வச்சோம்னா குடும்ப கிடுக்கிடு